இது பிரம்மர் ஹில்ஸ் டே 2 லாக் 4. ரூமில் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புனது தான் ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ். என்னோடய எல்லா லக்கேஜஸையும் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோடய ரைடிங் கீரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். என்னோடய டேங்க் பேக் மட்டும் நான் கையில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த ஹோட்டல் ரீச் ஆனேன். இங்கே தான் நான் பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி 170 ருபீஸ் சொன்னாங்க. 170 ருபீஸ் ஒர்த்தானா ஒர்த்து கிடையாது. எல்லா ஃபுட்டுமே இங்கே அதிகமாக தான் இருக்குது. குற்றாலத்தில் எல்லாமே பயங்கர ரேட்டு கூடவாக தான் சொல்கிறாங்க. ஹோட்டலை சுற்றி இந்த குரங்குலாம் நிறைய உட்காந்துருந்துச்சு. எல்லாம் உள்ளே வர முடியாமல் அந்த கேட் அடைச்சிருந்தாங்க. அதுக்கு வெளியிலே எல்லாமே உட்காந்துருந்தது. நான் அதை பார்த்துட்டு சில வீடியோ எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ரைடிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ் போகிறதுக்கு. கிளைமேட் நல்லா இருந்தது. முதல் வெயில் அடிச்சிருந்தது, அப்புறம் மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் மூடிக்கிட்டு நல்ல வெதர். ஓல்டு குற்றாலம் ஆர்ச் என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணேன். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும். இங்கே வழியில் நொங்குலாம் விற்றுட்டு இருந்தாங்க. நான் நொங்கு வாங்கி சாப்பிட்டேன். இங்கே உள்ள பார்க்கிங் லாட்டில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நான் உள்ளே போக ஆரம்பித்தேன். நான் போகிற வழியில் இந்த ஹனிராக் மவுண்டெயின்ஸ் இருந்தது. அந்த வெடிப்புக்கு ஒவ்வொரு வெடிப்புக்கும் கீழேயும் நிறையா தேனடைகள் நிறையா இருக்குது. ஏகப்பட்ட தேனடைகள் சுற்றிலும். அதெல்லாம் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரில, ஆனால் அவ்வளோ தேனடை இருக்குது. அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வழியாக உள்ளே போக ஆரம்பித்தேன். இங்கேருந்து பக்கம் தான் ஃபால்ஸு. ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். இங்கே ஆட்டோவில் தான் போவாங்க. நான் வந்து சரி நடந்து போய் அப்படியே விலாக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தேன்.